இப்போ ஒரு மனிதன் கிட்ட பேசின நீ அவன் கண்களை குணப்படுத்திட்டு தான் சொன்னான். அதுவும் இன்னைக்கு சபாத் அன்னைக்கு. ஏதாச்சும் கேள்வி வருதா இல்ல? கண்கள்ல சேத்த பூசினதா சொன்னாங்க. தூய்மை, அதுலதான் கவனம் செலுத்துறீங்கல்ல? நீ ஒரு ரபின்னு தேவகுமாரன்னு சொல்லிக்கிற. ஆனா வாரத்தின் பரிசுத்த புனிதமான நாளில் கூட தூய்மை சடங்குகளை மதிக்கவில்லை. பரிசேயராகிய நீங்க போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, ஆனாலும் உங்களுடைய உள்ளமானது நிறைஞ்சிருக்கிறது எப்படின்னா கொள்ளையினால மட்டும் இல்ல, பொல்லாப்புகளாலையும் முழுசா நிறைஞ்சிருக்கு. எது சுத்தங்கிறதையும் எது அசுத்தங்கிறது மீதான உங்க வெறித்தனம் தேவன் எதிர்பார்க்கிறத விட எல்லாம் மீறுது. அது உங்களை தவிர வேற யாருக்குமே நன்மைகள். நாங்க எல்லாவற்றுக்கும் தசம பாகம் கொடுக்கிறோம். ஏழைகள் பயனடையலாம். எங்க தோட்டங்கள்ல வளர்க்கிற சிறிய தாவரங்கள். நான் அதுக்கு சொல்றேன், பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! நீங்க புதினாவிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்துல முறையா கற்பித்திருக்கிற விசேஷித்த எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. ஜப ஆலயங்கள்ல முதன்மையான ஆசனங்களை, சந்தைகள்ல வந்தனங்களையும் திருப்பி எடுத்துக்கோ. உன் இழிவான வார்த்தைகளை சொல்றதை நிறுத்து. நான் இப்பதான் தொடங்கி இருக்கேன்.